எல்லோருக்கும் வணக்கம். இரணைமடு குளத்தில இருந்து யாழ்ப்பாண மக்களுக்கு நாங்கள் தண்ணீர் கொடுக்க மாட்டோம் அப்படி என்று சொல்லி நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் சொன்னதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் நேற்றைய தினம் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். உண்மையிலேயே நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் அப்படி சொன்னாரா, அல்லது அங்கு என்ன நடந்தது? ஏன் இரணைமடு குளத்திலிருந்து இற்றை வரை யாழ்ப்பாண மக்களுக்கான தண்ணீர் வழங்கப்படவில்லை, அல்லது அந்த குளத்திலிருந்து தண்ணீர் வழங்குவதற்கு தண்ணீர் போதாமை உள்ளதா, என்ன நடந்தது என்று சொல்லி நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் நேற்றைய தினமே அந்த குற்றச்சாட்டிற்கு சரியான ஒரு விளக்கத்தினை அந்த கூட்டத்தில் தெளிவுபடுத்தி இருந்தார். அது தொடர்பான காணொளியை தற்போது உங்களுக்கு பகிர்ந்திருக்கிறேன், முழுமையாக பாருங்கள். கூடுதலாக இந்த இரண்டமடு சம்பந்தமாக பல தடவைகளில் நானும் பேசியிருக்கிறேன். யாழ்ப்பாணத்திலையும் பேசியிருக்கிறேன், இங்கேயும் பேசியிருக்கிறேன். நான் நினைக்கிறேன், கிளிநொச்சி மாவட்டத்தில் குடியேறி இருக்கிறார்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து குடியேற்றப்பட்டவர்கள். இங்கே அவர்கள் படித்த வாலிபர்களாக யாழ்ப்பாணத்திலிருந்து குடியேறுவர்கள் நாங்கள் அடுத்த பரம்பரை. அதை விட மலையகத்திலிருந்து சிங்கள அரசின் யுத்தம் காரணமாக 83 56 பிறகும் நாங்கள் குடியேற்றப்பட்டார்கள். கிளிநொச்சியின் பிரதானமான தொழில் விவசாயம். இரண்டமடுவை நம்பித்தான் கிளிநொச்சி இருக்கு. இந்த கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கிற 6வது ஒருவர் குடிக்க தண்ணி தர மாட்டேன் என்று இதுவரையும் சொல்லுங்க. யாழ்ப்பாணத்துக்கு நாங்கள் குடிக்க தண்ணி தர மாட்டோம் என்று எங்கேயாவது யாராவது ஒரு வார்த்தையை பாவிச்சதில்லை. விவசாயிகளின் பிரச்சனையை முதல் முடிவு கட்டுங்கொண்டு பல தடவைகளை கேட்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், நீங்க வேண்டா இப்ப வாங்க, ஜெயபுரத்துல, மலையாளபுரத்துல, கிருஷ்ணபுரத்துல, பாரதிபுரத்துல அல்லது கல்லாறு போன்ற இடங்கள்ல குடிக்க தண்ணி இன்றைக்கும் இல்லை. பூனேரியில பல கிராமங்களுக்கு குடிக்க தண்ணி இல்லை. ஆனா இரண்டமடுல இருந்து கொடுக்கப்படுறது இல்லை. இரண்டமடுல இருந்து குடிக்க தண்ணி கூட இங்க ஒரு குறிப்பிட்ட சர்டின் ஏரியா தான் வழங்கப்படும். பிரதானமானது விவசாயம். இம்முறை இந்த பெருவெள்ளம் காரணமா நிறைந்த விவசாயிகள் விவசாய இனங்கள் பாதிக்கப்பட்டும் போச்சு. இனி இருக்க போற நம்பி இருக்கிற ஒரே ஒரு விஷயம் சிறுபவம் தான். சிறுபவத்துல 21,000 ஏக்கருக்கும் சிறுபவம் செய்ய இயலாது. நான் நினைக்கிறேன், இங்க கமக்கார அமைப்புகள் இருக்கணும், விவசாய திணைக்களம் இருக்குது, நீர்ப்பாசன திணைக்களம் இருக்கு, தெரியும். ஆகவே யாரும் ஒரு காலத்திலையும் குடிக்க தண்ணி யாழ்ப்பாணத்துக்கு தரமாட்டோம் என்று சொல்ல இல்லை. யாழ்ப்பாண மக்கள் அவ்வளவுக்கு முட்டாள்தனமா வாழ இல்லை. இந்த முறையும் கிட்டத்தட்ட யாழ்ப்பாண மாவட்டத்துல 15,000க்கும் மேற்பட்டவர்கள் எனக்கு வாக்களிச்சிருக்காங்க. எனக்கு மட்டும் வாக்களிச்சிருக்காங்க, இருப்பு வாக்கள். அதை விட கடந்த 2015 சரி அல்லது 10ஆம் ஆண்டுலையும் கிளிநொச்சியில எங்களுக்கு விழுந்த வாக்குகளை விட யாழ்ப்பாண மக்கள் வாக்குகளை எங்களை எம்பி ஆக்கினார். யாழ்ப்பாண மக்கள் அப்படி புரிதல் இல்லாம இருக்கீங்க. இது அரசியலுக்காக காலங்காலம் வாரவர்கள் தங்கட கதைகளை கதைக்கலாம், போகலாம். இங்க எந்த அரசியலும் இரண்டமடு குளத்துக்குள்ள இல்லை. இரண்டமடு குளத்தை வச்சு யாரும் அரசியல் செய்யலாம். இரண்டமடு குளத்துல கிளிநொச்சியில செய்யப்படுற நெல் உற்பத்தி என்றது யாழ்ப்பாணத்துக்கான அரிசி தேவை மட்டுமில்லை, இலங்கையில அரிசி தேவையிலும் ஒரு பங்கை செலுத்துது. ஆகவே இது நிதானமா பொறுமையோட கவனமா செய்யப்பட வேண்டிய விஷயம். இதுல ஏதும் நாங்கள் ஆக்ரோஷப்பட்டு நாங்கள் கதைக்க போய் நாங்கள் அப்படி செய்யற விஷயமே இல்லை. நீங்கள் ஒரு குழுவை நியமிங்கோ. இருக்கிற ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், பரங்கியாறு திட்டம் ஒன்று 1000 மில்லியன்ல ஆரம்பிக்கப்பட்டு அப்படியே இருக்குது. பரங்கியாறு திட்டத்தால தண்ணியை யாழ்ப்பாணம் கொண்டு போறதை பற்றி ஏற்கனவே யாழ்ப்பாணத்துக்கு போற இப்ப குடமுருட்டி ஆத்தால போற தண்ணி கடலுக்கு போகுது, அதை பற்றியும் பரிசீலிக்கப்பட்டு இருக்குது. எந்த அளவுக்கு தண்ணீர் போகக்கூடிய வளங்கள் எல்லாம் இருக்கக்கூடியதா நாங்கள் எல்லாரும் நிக்கிற எங்கட கவனங்கள் முழுக்க இரண்டமடுக்கான் இருக்கு. ஆனா இல்ல கிளிநொச்சியில் இருக்கக்கூடிய முழங்காவில் அங்கால இருக்கக்கூடிய கடலோல கலக்கிற நீர் தொடர்பாக பல ஆய்வுகள் நடந்தப்பட்டு அதுக்கான பீசிபிள் ரிப்போர்ட்டுகள் தயாரிக்கப்பட்டு கையில இருக்குது. கடந்த ஆளுநர்கிட்டையும் அது இருந்தது. ஆகவே பாலியாறு மன்னிக்கோணும், பாலியாறு திட்டம் ஏற்கனவே 1000 மில்லியன்ல செய்யப்பட்ட திட்டம் இருக்குது. ஆகவே தலைவர் ஒரு விஷயம், ஒரு வட்டத்துக்கு நின்று நாங்க யோசிக்க இயலாது. ஒரு போறங்க யாழ்ப்பாணத்துல இருக்கிற நிலைமை எங்களுக்கு தெரியும். நான் தீவு பகுதியை சேர்ந்தாள். என்ற பூர்வீகம் தீவு பகுதி. என்னுடைய அம்மா நெடுந்தீவு, அப்பா இல்ல புட்டிமண்ட தீவு. நான் தண்ணி யாழ்ப்பாணத்துல பிரதானமா எங்க தேவை? யாழ்ப்பாணத்துக்குள்ளே பிரதானமா தேவை, நெடுந்தீவு வரைக்கும் தேவை. ஆனால் தண்ணி இல்லை என்றதுக்காக அந்த மக்கள் வெறுத்தொதுக்கு அப்படி ஒருத்தரும் குறை இன்னைக்கு கிளிநொச்சியில இன்றைக்கு இவ்வளவு பிரதிநிதிகள் இருக்குன்னா 6வது நாங்கள் யாழ்ப்பாணத்துக்கு குடிக்க தண்ணி தர மாட்டோம்னு சொன்னா எழுப்பி சொல்லுங்க. அப்படி நாங்கள் தேவையில்லாத பிரச்சாரங்கள் நாங்கள் செய்யலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல அடிப்படையில இது கொண்டு போறதுக்கு வாய்ப்பு இருந்தால் நீங்க அதை பற்றி குழுவை போட்டு பரிசீலிச்சு அதை பிரதானமா யோசிச்சு அங்கால கருப்பட்ட முறையில கட்டப்படுற டேம் ஒன்று வருமென்றால் அதை பற்றி பரிசீலிங்க, நல்லது. அதுல எப்படி கட்டப்பட்டு தண்ணி எப்படி எடுக்கலாம், ஏற்கனவே அது அந்த திட்டம் பற்றி பரிசீலிக்கப்பட்டது, அதுவும் நல்லது.
நாங்கள் மகாவலி வந்தா கூட நாங்கள் எதிர்க்கிறோம் அல்ல. ஆனால் இலங்கையில் இருக்கிற சட்டங்களையும் பரிசீலனைக்கு எடுக்க வேணும். ஒரு மாகாணத்திலிருந்து இன்னொரு மாகாணத்துக்கு நீர் வரும் என்றால் அந்த நீர் பாவிக்கப்படுற இடங்கள் குளங்கள் ஆருக்கு சொந்தம், மாகாணத்துக்கா மத்திக்கா சொந்தம், அப்படி என்றால் எங்கட பிணச்சிர தீர்க்கிறதுக்காக வந்த திருத்தங்கள் என்ன, அரசியல் தீர்வு என்ன, இதுக்கு பின்னால் இருக்கிற அரசியல் பின்புலங்கள் என்ன, இவையெல்லாம் கவனத்தில் எடுக்கப்படணும். தயவு செய்து நான் திரும்பவும் இதுல தெளிவா சொல்றேன், யாழ்ப்பாணத்துக்கு குடிக்க தண்ணி தர மாட்டோம் என்று கிளிநொச்சியை சேர்ந்த எந்த ஒரு அரசியல்வாதியோ எந்த மக்களும் ஒரு காலத்திலும் ஒரு வார்த்தையும் பாவிக்கிறது. இப்பவும் தெளிவா சொல்றோம், குடிக்க தண்ணி கொடுக்க தயார். ஆனால் யாழ்ப்பாணத்திலிருந்து குடியேற்றப்பட்ட கிளிநொச்சியில வாழ்ற யாழ்ப்பாணத்தை சேர்ந்த மக்களுடைய விவசாயம், அவருடைய அரிசி தேவை, அவர்களுடைய உற்பத்தி துறைகள், மலையாளத்திலிருந்து இங்க குடியேறி இந்த மண்ணை சொந்தமாக கொண்டு வாழ்ற மக்களுடைய வாழ்க்கை எதிர்காலங்களை சரியாக இட போட்டு கருத்தில் எடுத்து செய்ய வேணும். 2010 ஆண்டு ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி யாழ்ப்பாண அரசாங்க அதிபராக இருந்த கணேஷ் தலைமையில யாழ்ப்பாணத்தில் நடந்த கூட்டத்திலிருந்து இன்று வரையான டாக்குமெண்ட்டுகள் என்னென்ன தேவையோ காண்பிக்கவும் செய்யவும் நானும் தயாரா இருக்கிறேன்.